ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸ்டேர்கேஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேர்கேஸோட கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸோட கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா? இதில் இப்போ நம்ம கால் பாதம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? த்ரெட்டு. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, உயரம். ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைசர். ஓகேங்களா? கால் பாதம் வைக்கிறத த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அதே உயரம் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரைசர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லாப்பில் கனெக்ஷன் ஆகுதுன்னா இங்கே வந்து லேண்டிங். ஓகேங்களா? அது மாதிரி சொல்லுவாங்க. லேண்டிங். ஓகேங்களா? இப்போது ஓகேங்களா, இது வந்து ஹைட். ஓகேங்களா? ஹைட் வந்து ஒரு 10 ஃபீட் இருக்குது. ஓகேங்களா? 10 ஃபீட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு ரைசர் வந்து எவ்வளோ கொடுக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ திக்னஸ், அதாவது ரைசர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 7 இன்ச்சஸ் வரையும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏன் இதுக்கு அதிகமாக போனாலும் என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உயரம் அதிகமாக இருப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடந்து போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டு எவ்வளோ கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 12 இன்ச்சஸ் வரையும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து 6 இன்ச்சு. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 12 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? த்ரெட்டு 12 இன்ச்சஸ், ரைஸ் வந்து 6 இன்ச்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் இந்த க்ரீன் கலரை ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லாப்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் லாப், அதாவது இந்த இது ஃபுல்லாக காங்கிரீட்டாக வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக் ஒர்க்லையும் பண்ணுவாங்க, இல்லைனா அதுவும் கூட காங்கிரீட்லேயே போடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து வேஸ்ட் லாப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரைசர் த்ரெட்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு. ஓகேங்களா? இந்த இது ரைசர், இது த்ரெட்டு, இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது எத்தனை ஸ்டெப் வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எத்தனை ஸ்டெப் வருதுன்னு டிசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது 10 ஃபீட் ஹைட் இருக்குது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு number of steps is equal to total height. ஓகேங்களா? height divided by என்னது ரைசர், அதாவது height of ரைசர் வந்து எவ்வளோ திக்னஸ், height of ரைசர். ஓகேங்களா? height வந்து 10 feet divided by ரைசர் வந்து 6 inches. ஓகேங்களா? அதாவது ½ feet, அதாவது அரை அடி. ஓகேங்களா? இது வந்து 10 feet, அரை அடினா 0.5. ஓகேங்களா? ½ feet. 6 இன்ச்சு வந்து நம்ம வந்து ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ½ feet வரும். ஓகேங்களா? இப்போது இதை வகுத்தோன்னா 10 வகுத்தல் 0.5, 20 ஸ்டெப். ஓகேங்களா? 20 ஸ்டெப்ஸு. ஓகேங்களா? இது வந்து 20 ரைசர் எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னாலும் 20 ரைசர். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ரைசர்னாலும் அதே ஈக்குவல் தான் வரும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ரைசர் ஈக்குவல் டு 20 நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போது எத்தனை ரைசர்னு கிடச்சிச்சு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, நம்ம த்ரெட்டு வந்து எத்தனை கிடைக்குது. ஓகேங்களா? அதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் த்ரெட் equal to number of riser minus 1. அதாவது நம்ம கிடைச்சிருக்க ரைசர் இருக்குது பார்த்தீங்களா, ரைசர்லேருந்து 1 வந்து கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை த்ரெட் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? 20 - 1 ஈக்குவல் டு 19 நம்பர்ஸ். ஓகேங்களா?
இதுக்கு வந்து இது ஏன் மைனஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கிராஸ் செக்ஷன் இப்போ வரைகிறேன் நான். ஓகேங்களா, இதில் பாருங்கள் ஈஸியாக புரியும். இப்போது இது வந்து லேண்டிங்கு. ஓகேங்களா, ஓகேங்களா, இது லேண்டிங் இல்லை ஸ்லாப். ஓகேங்களா, இப்போ இது த்ரெட்டு. ஓகேங்களா, த்ரெட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டு எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். 1 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து லேண்டிங்கில் போய்டும், அது சேர்க்கக்கூடாது நம்ம. ஓகேங்களா, த்ரெட்டு இப்போது 2. அடுத்தது ரைசர் சேர்க்கணும், இப்போ கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து 1, இது 2, இது 3. ஓகேங்களா, எப்பொழுதும் ரைசர் வந்து 1 அதிகமாக இருக்கும், த்ரெட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு த்ரெட்டு எத்தனை நம்பர்ஸ் கிடச்சிச்சு, ரைசர் எத்தனை நம்பர்ஸ்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்தது இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஆல்ஃபா இல்லை வந்து தீட்டான்னு சொல்லுவாங்க, டிகிரி. ஓகேங்களா, அதாவது இப்போ வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து எத்தனை டிகிரியில் மோஸ்ட்லி இருக்கணும்னா மேக்ஸிமம் ஒரு 25 டிகிரி டு 40 டிகிரி வரையும் இருக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு மேலே போச்சுன்னா அதாவது ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து சின்ன குழந்தைங்க அடுத்து வயசானவங்களாம் ஏறுறதுக்கு வந்து ரொம்ப இப்படி ஸ்லோப் ஆகிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் equal to number of thread into த்ரெட்டோட சைஸ். ஓகேங்களா, த்ரெட்டோட டிஸ்டன்ஸ். நம்பர் ஆஃப் த்ரெட் வந்து எத்தனை, 19. ஓகேங்களா, இன்ட்டு த்ரெட்டோட டிஸ்டன்ஸ். அதாவது த்ரெட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 inches. ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 1 feet. ஓகேங்களா, அது இப்போது 19 into 1 பார்த்தீங்கன்னா 19 feet. ஓகேங்களா, 0 inches. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் equal to 19 feet. ஓகேங்களா, 19 feet கிடச்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டேர் கேஸோட அதாவது விட்த்து எவ்வளோ இருக்கணும். ஓகேங்களா, நம்ம நார்மலாக ஹவுஸ் பில்டிங்லாம் 3 feet டு ஒரு 4 feet வரையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதே வந்து அப்பார்ட்மெண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கூல் பில்டிங் இது மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 4 feetலேருந்து 6 feet வரையும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது மக்கள் வந்து அதிகமாக நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போக்கே வந்து இதுனா நம்ம வீட்டிலனா வந்து 2 பேர் 3 பேர் நடந்து போவோம். ஓகேங்களா, இதே வந்து ப்ரைவேட் ஒர்க்கு கவர்மெண்ட் ஒர்க்கு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடி 5 அடிக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா, அதோட விட்த்து ஸ்டேர்கேஸோட விட்த்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஏறி இறங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள்